உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி கேபி சுந்தரம்பலை பற்றி தான் பேச போகிறோம். இவர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்க 11 அக்டோபர் 1908 அப்போ தான் அந்த வருஷத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு நாடக நடிகை அப்படி இருந்தாங்க. இப்போ சின்ன வயசுல அந்த அம்மா இருக்கும்போது அந்த குரல் வளவும் உச்சரிப்பு திறமைன்னு பார்த்தா அங்கே இருக்கிற நாடக நடிகர் அவங்கள நாடகத்தில் நடிக்க வச்சாங்க. அப்படியே அந்த நாடகத்தில் பெரியாகி சினிமாவிலும் திரைப்படத்துறையிலும் நடித்தாங்க. திரைப்படத்துறையில் அவங்க ஒரு 12 படம் தான் நடிச்சிருக்காங்க. அந்த 12 படமும் செம ஹிட்டுங்க. அப்படி ஒரு அந்த காலகட்டம் அவங்களுடைய இந்த ஞானப்பழத்தை பிழிஞ்சு அதுமாரி ஏகப்பட்ட பாடல்லாம் சொல்லலாம். நிறைய பாடல்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த அப்பயே அந்த காலத்திலே 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கின பெண் நடிகை இவங்க தாங்க. முதல்ல 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கின பெரிய தொகை. அன்றைக்கெல்லாம் அதுமாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தொகையை வாங்கினவங்க 1,00,000 ரூபா தொகை. இவங்க நிறைய தெய்வம் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. மகாகவி காளிதாஸ், கந்தன் கருணை, அப்புறம் காரைக்கால் அம்மையார், அப்புறம் மணிமேகலை, உயிர் மேல் ஆசை, அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நிறைய ஒரு 12 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லா படங்களும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு படங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம நினைவுக்கு நன்றி.